ஹே காய்ஸ், டெக் நியூஸ் 1, டெக் நியூஸ் 2, டெக் நியூஸ் 3 வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து நம்ம பார்க்குறது டெக் நியூஸ் 4 கைஸ். ஆக்சுவலாக எனக்கே தெரில கைஸ், ஒரு டைம் செக் பண்ணி போமா. டெக் நியூஸ் 1, டெக் நியூஸ் 2, டெக் நியூஸ் 3. ஓகே கைஸ் இதுதான் நம்ம சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டெக் நியூஸ் 4 வந்து நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பேர் வந்து இன்ஃபினிக்ஸ் லவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான சூப்பரான ஒரு மொபைல், அதுவுமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மொபைல் கைஸ். இன்ஃபினிக்ஸ் ஹாட் 60i வந்து 5G மொபைல் இந்தியாவில் டேட் வந்து லான்ச் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா August 16. ஓகேங்களா? இது ஏன் சூப்பரான மொபைல்னு சொன்னேன்னா, 6GB ரேம் 128GB மெமரி வந்து வெறும் 10,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் வேறு மாடல், வேறு ஏதாவது பிராண்ட் போனீங்கன்னா மேபி அபோவ் 15,000 தான் இருக்கும் இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 6.7 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் ஹீலியோ G81 இருக்கிறதுலையே மீடியாடெக்கில் அட்வான்ஸான சிப் செட் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, மெயின் கேமரா வந்து 50 மெகாபிக்சல், அல்ட்ரா வைட் வந்து 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்டான ஆண்ட்ராய்ட் 15 OS கொடுத்துருக்காங்க கைஸ். இதுதான் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன். மேபி லான்ச் ஆகிட்டு நம்ம பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நிறைய பேர் ரிவ்யூ போடுவாங்கல்ல, ஃபிசிக்கலாக கையில் பார்த்து ரிவ்யூ போடுவாங்கள்ல, அதெல்லாம் பார்த்து கூட நம்ம இது வாங்கலாமா அப்படின்னு வந்து டிசைட் பண்ணலாம் கைஸ். அடுத்ததான் வந்து விவோ விஷன் மிக்ஸ்டு ரியாலிட்டி ஹெட்செட் லான்ச் பண்ணாங்க. இதே மாதிரி ஆப்பிளெல்லாம் லான்ச் பண்ணாங்க தெரியுங்களா உங்களுக்கு? அதோட ப்ரைஸ் வந்து 3 லட்ச ரூபா கைஸ். விவோவில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, மேபி இதுவுமே 1 லேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் இது சேல் பண்ணுறது, ஏன்னா ஆப்பிளே பெருசாக சேல் ஆகலை. இது மேபி ஒரு 25,000-30,000 இருந்தால் மேபி வாங்கி செக் பண்ணுவாங்க. எனக்கு இதெல்லாம் அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை கைஸ். அதுவும் இது சைனாவில் தான் லான்ச் பண்ணாங்க, இந்தியாவுக்குலாம் வருமானு தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள், கீழே கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஆப்பிள் விஷன் ப்ரோவை அதே மாதிரி தான் இந்த டிசைன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லுறாங்க நிறைய பேர். அதே மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. அது ஒயிட் கலரில் இருக்கும், பிளாக் கலர் இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா மினி ஃப்ளாஷ் கேம்ஸ்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். அதில் வந்து சுடோகோ கேம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கைஸ். ஆக்சுவலாக நான் 10th, 11th, 12th படிக்கும் போதெல்லாம் எங்கள் ஸ்கூல் தர்மபுரியில் டான் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வீக்லி ஒன்ஸ் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் தருவாங்க. அது எதுக்குன்னா இங்கிலீஷ் வந்து கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் பண்ண, அப்புறம் ஜென்ரல் நாலேஜெலாம் தெரிஞ்சிக்க, கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்காக கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் எதுக்காக இதை பண்ணோம்னா, அதுக்கே வந்த உடனே முதல்ல சுடோகோ கேம் தான் கைஸ் விளாடுவோம். அது மட்டும் தான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் 3 வருஷமாக கொடுத்தாங்க. சார்ஜபிள் தான், ஒரு 150 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க மந்த்லி. அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. இதுதான் விளையாடுவோம் கைஸ். அடுத்த பார்த்தா ஐஃபோன் வந்து சொல்கிறாங்க, இப்போ பாஸ்ட் 5 to 6 இயர்ஸில் வந்து லான்ச் பண்ண மொபைல்லையே iPhone 17 வரப்போகுது இல்லையா, அதுதான் தின்னஸ்ட் மொபைல்னு சொல்கிறாங்க கைஸ். iPhone 17, 17 Pro, 17 Pro Maxலாம் வரப்போகுது. அது டேட் ஏதோ சொல்லியிருந்தாங்க, September 9. அது வந்து அப்போ வந்து ஈவெண்ட் வைப்பாங்க போல், லான்ச் ஈவெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 6.3 inch ஸ்க்ரீனும் 128 மெகாஹெட்ஸ் டிஸ்பிளேவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 24 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா சொல்லியிருக்காங்க கைஸ். இதோட ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, iPhone 17 வந்து $800, iPhone 17 Pro வந்து $1,050, Pro Max வந்து $1,050 சொல்லியிருக்காங்க. இது வந்து இது வந்து ஃபாரினில் தான், இந்தியாவுக்கு இதோட அதிகமாக தான் இருக்கும், ஒரு 30%, 20% அதிகமாக தான் இருக்கும். $800 ஒரு 65,000 to 70,000, $1,555 85,000 to 90,000 வரும். இது வந்து 1 லேக் வரும் கைஸ். இது வந்து ஃபாரின் ப்ரைஸ் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாம்சங் மாசான ஒரு கேமிங் மானிட்டர் லான்ச் பண்ணி போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபஸ்ட்டு 500 Hz OLED கேமிங் மானிட்டர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 120 Hz 160 Hz மானிட்டர் வந்து வேறு லெவல் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது கைஸ். 500 Hz தான் நினச்சி பாருங்கள். அதில் அப்படியே மைன்யூட்டாக ஒவ்வொரு அனிமேஷன்ஸும் வேறு லெவல் இருக்க போகுது. மேபி நான் கூட கேமிங்கில் இது மானிட்டர் வாங்கலான்னு இருக்கேன். மேபி இது கூட கன்சிடர் பண்ணுவேன். ஆனால் இது வந்து அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு எப்போ வரும்னு தெரியல.
பார்ப்போம், வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இதில் ஏற்கனவே G6 லான்ச் அதுவே வந்து ஆல்மோஸ்ட் $1000 $85,000 வரும். இது வந்து 35 இன்ச்சு 37 இன்ச்சு இப்போ கரண்ட்டு G7 மாடல் வந்து $900 தான் சொல்லியிருக்காங்க. $900னாமே நமக்கு 85,000 வரும். சாரி 80,000 அந்த மாதிரி வந்துடும். இதே 40 இன்ச் பார்த்தீங்கன்னா $1,200 சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1 lakh வந்துடும் கைஸ். பார்ப்போம். நீங்கள் கேமில் வரதா இதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுங்கள். ஆனால் இவ்வளோ காசு போட்டு வாங்கினா அதுவும் யோசிச்சு பாருங்கள். காசு வச்சுருந்தா வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு ட்ரை பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ தான் இன்றைக்கி டெக் நியூஸு. நாளைக்கு வேறு ஒரு நியூஸில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.